அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லதி மன் இஸ்தஃபா. அம்மா பஅத். قال الله تعالى في قرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم وَاخْفِضْ جَنَاحَكَ لِلْمُؤْمِنِينَ. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ரமலானுடைய இரண்டாவது பத்தான மக்ஃபிரத்துடைய பாகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகமாக அல்லாஹும் மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன் என்று கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான், மூமினானவர்கள் மீது உன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் நீ காட்டு. அன்பு என்னும் ரெக்கையை விரித்து விடு. அன்பு என்னும் பார்வை, இரக்கம் எனும் பார்வை, இந்த மாதிரி உன் பணிவான உன்னுடைய அந்த இரக்கத்தையும் அன்பையும் மூமினானவர்கள் மீது காட்டுவாயாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யக்கூடிய கடமைகள் 2 இருக்கிறது. அதில் ஒன்று ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல் இபாத் என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டியவைகள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஹுகூகுல் இபாத் என்பதாக சொல்லப்படுகிறது. நான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் பெரியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சிறியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் அல்லாஹு தஆலா விளக்கமாக குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். பொதுவான ஒரு வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமினான எல்லாரின் மீதும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பணிவையும் மூமினார்கள் மீது காட்டுவாயாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். எப்படி? மல்லம் யர்ஹமின் நாஸ லா யர்ஹமுஹுல்லாஹ். யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, யார் மனிதன் மீது அன்பு காட்டவில்லையோ, அல்லாஹ் அவன் மீது அன்பு காட்ட மாட்டான். மனிதர்கள் மீது அன்பும் பாசமும் நீ காட்டாவிட்டால் அல்லாஹ் உன் மீது அன்பும் பாசமும் காட்ட மாட்டான். ஆகவே யாரை பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எந்த நேரத்தில் பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் நாம் மூமினானவர்களுக்கு நாம் நம்முடைய கண்ணியத்தையும் மரியாதையும் அன்பையும் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு செலுத்த வேண்டும். இதுக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுங்களா? மனித நேயம், மனித சிநேகம். மனித சிநேகம் நிச்சயமாக நமக்கு இருக்கணும். அது இருந்ததுன்னு சொன்னால் மூமினானவர்கள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் அல்லாத மற்றுள்ள மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரின் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அல்லாஹுடைய படைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் அந்த படைப்பின் மீது நாம் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு தன்மையை நம்மில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாய் தானே, பாம்பு தானே, பள்ளி தானே அப்படின்னு விடக்கூடாது. அதுவும் அல்லாஹுடைய படைப்பு. உங்களால் அதை காப்பாற்ற முடியுமா? உங்களால் அதற்கு உயிர் கொடுக்க முடியுமா? முடிந்த அளவுக்கு நீங்கள் அதற்கு உயிர் கொடுங்கள், அதை காப்பாற்றுங்கள், அதை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு சம்பவம் வருதா இல்லையா? ஒரு பெரியவர் வெளியே போயிட்டு இருந்தார். போய்கிட்டு இருக்கிறது ஒரு பூனைக்குட்டி, நல்ல மழை பெய்யுது, தணுப்பில் அப்படியே விரைச்சிக்கிட்டு இருக்குது.
பூனைகளுக்கு ஒரு சுபாவம் இருக்குது, எவ்வளவு சூடு வேணாலும் தாங்கிக்கும். நல்ல சூடுள்ள அடுப்பு மேலே வந்து கப்புன்னு படுத்துக்கும். ஆனால் தணுப்பு சகிக்க முடியாது, தாங்க முடியாது. ஒரு பூனைக்குட்டி ரோட்டோரமாக அந்த தணுத்து விரைச்சிக்கிட்டு நிற்கிறத பார்த்த உடனே இந்த பெரியவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த பூனைக்குட்டியை அப்படியே எடுத்து தன்னுடைய கோட்டுக்குள்ளே தன்னுடைய அந்த இதுக்குள்ளே உள்ளே வச்சு அப்படியே சூடு கொடுத்தார். அப்படியே சூடு கொடுத்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பின்னால், அந்த விரையிலெல்லாம் நின்னதுக்கு பின்னால், அதனுடைய தணுப்பெல்லாம் போனதுக்கு பின்னால் பூனைக்குட்டியை ஒரு ஓரமாக விட்டார். இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு பூனைக்குட்டிக்கு இந்த அளவுக்கு அவர் ஒரு வாழ்க்கை கொடுத்தாருங்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதே மாதிரி தான் ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு காலம் பூரா விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு நாயினுடைய தாகத்தை பார்த்த உடனே அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்கள் பூரா மன்னித்து விட்டான். சம்பவத்தில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்பின் மீது, அந்த உயிர் ஜந்துக்களின் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஒரு ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், நாய் குறுக்க வந்துருச்சு, நாய் தானே என்பதாக சொல்லி ஏற்றிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை நம்ம அது போனதுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் நம்ம சுலோவாக்கிட்டு நம்ம போகிறத மரியாதை. இப்படி எல்லா உயிர் ஜந்துக்களுக்கும் நாம் மரியாதை கொடுத்து பழகணும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். மல்லம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், மல்லம் யர்ஹமின் நாஸ லா யர்ஹமுல்லாஹ். ஜனங்களின் மீது இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹு தஆலா இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். ரெண்டாவது, ரசூலுல்லாஹ் வேறொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவன் மூமினாக முடியாது, பரிபூர்ண விசுவாசியாக முடியாது. எதுவரைக்கும்? ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தன்னுடைய நண்பருக்கும் விரும்ப வேண்டும், தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும், அடுத்தவர்களுக்கும் அதை விரும்ப வேண்டும். நமக்கு பசிக்குதான், அதே மாதிரி அவனுக்கும் பசிக்கும் என்கக்கூடிய அந்த எண்ணம் வர வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அதே மாதிரி தேவை அவனுக்கும் இருக்கிறது என்கக்கூடிய எண்ணம் வர வேண்டும். அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். அப்படி அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைத்தாதான் நீ உண்மையான மூமினை. தவிர அவனுக்கு நமக்கு என்ன, அவன் பசிச்சா என்ன, சாப்பிட்டா என்ன என்பதாக சொல்லி நீ மட்டும் வயிறு நிறைத்தால் நீ உண்மையான மூமின் கிடையாது, உண்மையான மூமின் கிடையாது. அடுத்தவர்கள் பசித்திருக்கின்ற பொழுது தான் மட்டும் சாப்பிடக்கூடியவர் உண்மையான மூமின் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால மனித நேயம் வேண்டும், மனித சிநேகம் வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? எப்படியெல்லாம் வளர்த்தார்கள்? ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்தவர்கள், ஒவ்வொரு எங்கிருந்தெல்லாமோ வந்தவர்கள். துருக்கியிலிருந்தும், சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தோம், சுடானில் இருந்தோம், பாரிஸில் இருந்தோம், சவுதியில் இருந்தோம். இப்படியெல்லாம் வந்த எல்லா ஜனங்களுடைய கல்பையும் ஒருமைப்படுத்தி அவங்களுடைய கல்பில் பூராமே மனித நேயத்தை வளர்த்து எல்லாத்தையும் ஒரே சஃபில் லைனாக நிறுத்துனாங்களா இல்லையா? நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், பாவப்பட்டவன், இருப்பவன், இல்லாதவன், கருப்பன், வெள்ளையன் எங்கக்கூடிய வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே சஃபில் நிறுத்துறாங்க. தோளோடு தோல் சேர வைத்தார்கள், கல்போடு கல்பை இணைய வைத்தார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சது. குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நீங்கள்லாம் எப்படியெல்லாமோ இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய கல்பை பூரா ஒன்று சேர்த்துனான். அல்லாஹ் உங்களை கல்பு பூரா அல்லாஹுல ஒன்று சேர்த்தினான். அதனால் அல்லாஹுடைய நியாமத்துகளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹுல சொல்லி காட்டுகிறான். ஆகவே இதைத்தான் ரசூலுல்லாஹ் செய்தார்கள். இதே மாதிரி நாமும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். அந்த மனித நேயத்திற்கு பேரு தான் ஹுகூகுல் இபாத் என்பதாக சொல்லப்படுகிறது. பின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் குழந்தைகளின் மீது அன்பு செலுத்தவில்லையோ,
சிறார்கள் குழந்தைகள் மீது அன்பு செலுத்தவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, அவன் நம்முடைய சமுதாயத்தில் பட்டவனே அல்ல. பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க சொல்லலாம். குழந்தைகள் மீது அன்பு செலுத்துறதும் இல்லை, பெரியவர்களுக்கு மரியாதை செய்கிறதும் இல்லை. இவன் என்ன மனுஷன்? இவன் எப்படி மூமின் முஸ்லிம் என்பதாக சொல்றது? அதான் ஃபலைஸ மின்னான்னு சொல்லிட்டார் ரசூலுல்லாஹ், நம்ம சமுதாயத்தில் பட்டவனே அல்ல. அப்போ என்ன செய்யணும்? குழந்தைகளை கண்டால் முடிந்த அளவுக்கு நம்மால் எந்த முறையில் அன்பு செலுத்த முடியுமோ, அது நம்முடைய குழந்தையாகட்டும், பக்கத்து வீட்டு குழந்தையாகட்டும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியுடைய குழந்தையாகட்டும், எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், அன்பை காணிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் சம்பவங்களை சரித்திரங்களை சொல்ல போனால் சுப்ஹானல்லாஹ் நிறைய சம்பவங்கள் சரித்திரங்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேர மக்கள் ஹசன் ஹுசனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுவாங்களாமா. மடியில் வச்சு கொஞ்சுறது பக்கத்து விட்டு குழந்தைகள் வந்து பார்ப்பார்களாம். அவர்களுக்கு ஏக்கமாக இருக்கும், ஆஹா ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேர மக்கள் எல்லாம் இப்படி கொஞ்சுறாங்களேன்னு. இதை பார்த்தோட ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைகளையும் எடுத்து கொஞ்சுவார்களாம். தன்னுடைய பேர மக்களை உப்பு மூட்டை தூக்குவார்கள். இதை பார்த்த பக்கத்து விட்டு குழந்தைகள் ஏக்கத்தோடு பார்ப்பதை கண்ட ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைகளை முதுகிலை தூக்கி மூட்டை தூக்குவார்களாம். இப்படி ரசூலுல்லாஹ் ரொம்ப இரக்கம் என்று சொன்னார். ரொம்ப இரக்கத்தினுடைய அன்பு செலுத்துவதில் ரசூலுல்லாஹ்வை மீறிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லை, இல்லையா? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவார்கள். அதே பழக்கம்தான் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கும் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கும் அதே பழக்கம்தான் இருந்தது. உதாரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான கொடூரமானவர்கள். அவங்கள பார்த்தான்னு சொன்ன ஷைத்தானே ஓடிடுவான். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாலே ஷைத்தான் ஓடிடுவான். அந்த அளவுக்கு ஷைத்தானே பயப்படக்கூடிய உமர் அவர்கள் வீட்டில் படுத்திருந்தாங்கன்னு சொன்னால் நெஞ்சில் குழந்தைகள் ஏறி விளையாடுவாங்களாம். குழந்தைகள் ஏறி நெஞ்சில் குதித்து விளையாடுவாங்களாம், துள்ளி விளையாடுவார்கள். இதை பார்த்த அந்நிய நாட்டவர்கள், என்னடா இவர் ஜனாதிபதின்னு சொல்கிறாங்க, பிரசிடண்ட்னு சொல்கிறாங்க, இவர் இப்படி குழந்தைகளோடு விளையாடுகிறார்களே என்பதாக சொல்லி அடுத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்களாம். அப்போ ஊருக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் வீட்டுக்கு நல்ல கணவனாக இருந்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ குழந்தைகள் மீது முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பை செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் அதுக்குத்தான் சுருக்கமாக சொல்லி காட்டினார். நம்ம விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு குழந்தைக்கு, சிறு குழந்தைகள் 1 வயசோ 2 வயசோ 3 வயசோ குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்தால், குழந்தைக்கு முத்தம் கொடுப்பது சுன்னத்து. ஒரு முத்தம் கொடுத்தால் ஒரு சுன்னத்து கிடைக்கும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அதனால குழந்தையை முத்துறதும் கூட சுன்னத்து என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சொன்னால், அப்போ குழந்தைகள் மீது நம்ம என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்ட வேண்டும். இது அல்லாமல் குழந்தைகளை வந்து மிரட்டி 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 அவங்கள கண்ணை உருட்டி காதை பிடிச்சி திருகி அவங்கள என்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய மனசை கேடுபடுத்தக்கூடாது. அவங்களை எப்பவுமே நம்முடைய கண்ட்ரோலில் வைக்கணும் என்பது தவறு. மாறாக அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். வலம் யுகீர் கபீரனா, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். பெரியவர்களுக்கு யார் மரியாதை செலுத்தவில்லையோ அவன் நம்முடைய சமுதாயத்தில் பட்டவன் அல்ல. அப்போ பெரியவங்களை கண்டா என்ன செய்யணும்? மரியாதை செய்யணும். அது பெரியவர்களுங்கிறது நம்முடைய தாய் தகப்பனும் உள்படத்தான், நம்முடைய அத்தாவையும் அம்மாவையும் சேர்த்தி தான். வயசுக்கு மீறியவர்கள் யாரை கண்டாலும், அத்தா அம்மாவாக இருந்தாலும் சரி, சின்னத்தா பெரியத்தாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாரை கண்டாலும் அவர்களுக்கு நாம் முடிந்த அளவுக்கு மரியாதை செய்ய வேண்டும். இன்னைக்கு மரியாதைங்கிறது அறவே இல்லாமல் போச்சு. மரியாதைங்கிறது குழந்தைகள்கிட்ட அறவே இல்லாமல் போச்சு. அது வாலிபர்களாகட்டும் அல்லது வாலிப பெண்களாகட்டும் அத்தா அம்மாவுக்கு உண்டான அந்த மரியாதையை அறவே கொடுக்கறதில்ல. அதனால தான் குருத்தம் இல்லாமல் போயிடுது. தாய் தகப்பன் நம்மளை சபிக்க மாட்டாங்க. தாய் தகப்பன் நம்மளை நாசமாக போடா என்பதாக சபிக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவங்களுடைய மனசு குளிரும்படி நாம் நடக்கணும். அவங்களுடைய மனசு குளிரும்படி நாம் நடந்து காண்பிக்கணும். அவங்களுடைய மனசை வெறுப்பிக்க கூடாது. அவங்களுடைய மனசு நம்ம குளிர வைக்கணும்னு என்ன செய்யணும்? அவங்கள கண்டா மரியாதை செய்யணும். வா போ என்பதாக எல்லாம் சொல்லக்கூடாது. வாத்தா போத்தா, வாமா போமா,
என்பதாகலாம். வாருங்கள், வாங்கம்மா, உட்காருங்கம்மா, வாங்கத்தா, சாப்பிடுங்கத்தா, தூங்குங்கத்தா என்று சொல்லி அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். யார் பெரியவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு மரியாதை செலுத்தி அவன் குருத்தங்கட்டவனாக போயிடுவான். இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, பாக்கி உண்டான எல்லா பாவங்களுக்கும் தண்டனையை அல்லாஹ்வுத்தாலா மறுமையில் கொடுப்பான். ஆனால் ஒருத்தர் தாய் தகப்பனுடைய மனசை நோகடிச்சா இந்த உலகத்திலேயே அதனுடைய தண்டனையை கொடுத்துருவான். இந்த உலகத்திலேயே அதனுடைய தண்டனை அல்லாஹ்வுத்தாலா கண்ணால் காமிச்சு கொடுத்துருவான். அப்போ ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க அத்தாவை என்ன கொடுமை செஞ்சானோ அதெல்லாம் அனுபவிக்கிறான் என்று சொல்லுவார்கள். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், தாய் தகப்புடைய மனசாகட்டும் மற்ற பெரியவருடைய மனசையும் நாம் புண்படுத்தக்கூடாது. முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறார். பின்ன ரசூலுல்லாஹ் அவர்கள் இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார்கள் பாருங்கள், வலா தனாஜஷு, ஏமாற்றாதீர்கள். ஒரு மனிதனை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவம். அது எந்த ரூபத்திலேயாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஏற்படுமா இல்லையா, எந்த ரூபமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஏமாத்தாது. அது ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய பாவம். அது வாயால் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏமாற்றி எழுதி வாங்கிறது, நிலத்தை எழுதி வாங்கிறது, வீட்டை எழுதி வாங்கிறது, கடையை எழுதி வாங்கிறது, காசை கொடுத்து ஏமாத்துறது, இல்லைன்னு சொன்ன கல்லை ஒப்பு போட்டு ஏமாத்துறது, இப்படி நிறைய ஏமாற்றுதல்கள் உலகத்தில் பலவிதமாக நடக்கிறது. அதை பூரா விளக்கமாக சொல்ல முடியாது. எந்தெந்த ரூபத்திலெல்லாம் நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோமோ, அண்ணனை தம்பி ஏமாத்துறான், தம்பி அண்ணன் ஏமாத்துறான், அத்தா மக்களை ஏமாத்துறான், அத்தாவை ஏமாத்துறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனை ஏமாத்துறான். இப்படி பல ரூபத்தில் இருக்கக்கூடிய ஏமாற்று வித்தைகள் இருக்கிறதா இல்லையா, அந்த ஏமாற்றுதல் பூராமே நீங்கள் நிறுத்திவிடுங்கள், அதை செய்யாதீர்கள். வலா தபாகலு, நீங்கள் அவர்கள் மீது கோபப்பட்டு போய் தொலடா, இனிமேல் நான் உனக்கு எந்த விதமான உபகாரம் நான் செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லி அவனை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப இதாக இருந்தாங்க, திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்கள், நான் மௌத்தா போன என்னுடைய மையத்தை கூட நீ பார்க்க வரக்கூடாது, என்னுடைய தீதாரை பார்க்க கூட நான் வரக்கூடாது என்று இந்த அளவுக்கு கடினமான வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். புறக்கணிச்சிருது. வேண்டா, நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அத்தாவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. அதை பூரா விவரமாக சொல்ல முடியாது. பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட செயல் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது. அதே மாதிரி வலா ததாபரு, அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடுறது, அவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுறது. அவன் செய்ய போலான்னுக்கூடிய வியாபாரத்தை இவன் செய்கிறான், திடீர்னு இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் வாங்க போலான்னு நினச்சவ போய் இவன் போய் வாங்கிட்டு போயிடுவான். இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு குறுக்கீடு, ஒரு தடசம். அவனை முன்னேற விடக்கூடாது, அவன் முன்னேறக்கூடாது, அவன் நல்லாகக்கூடாது, அவன் வீடு கட்டக்கூடாது, அவன் காரு வாங்கக்கூடாது, அவன் பங்களா வாங்கக்கூடாது, அவன் நல்ல துணி உடுக்கக்கூடாது. இப்படி எல்லா விஷயத்திலுமே நம்ம ஒரு கரும்புள்ளியாக இருந்து அவனை எந்த அளவுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, கூடப்பிறப்பாக இருந்தாலும் சரி, அவனை பூராமைய விஷயத்திலையும் குறுக்கிட்டு தடசம் பண்ணி அவனை தடுத்து நிறுத்துறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரொம்ப மோசமான நிலையில் கோடதி வரைக்கும் போய் அந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாமல் தடுமாறி தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வீடு போச்சே, காடு போச்சே, நிலம் போச்சே என்று தடுமாறு எல்லாத்துக்கும் தடசம் யாருன்னு கேட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி செயல்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப மோசமான செயல். பின்ன லா எதுலுமுஹு, அவனுக்கு நீ அநீதி செலுத்தக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது. உன்னுடைய மூமினானவனுக்கு, ஒரு மனிதனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடாது. தேவையில்லாமல் திட்டுறது, தேவையில்லாமல் அடிக்கிறது, தேவையில்லாமல் அவனுடைய பொருளை அபகரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அநீதி, எல்லாத்துலேயுமே அக்கிரமம் செய்கிறது. அக்கிரமம் சொன்னால் ஒன்றா நம்பர் அக்கிரமம்,
லுல்முன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லுல்மு எல்லா விஷயத்திலுமே அவனுக்கு கெடுதல் செய்து அவனை ரொம்ப அநீதி இழைக்கக்கூடிய ஒரு செயல், அதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. பின்ன வலா யஹ்குருஹு, அவனை கேவலப்படுத்தாதீர்கள். கேவலப்படுத்தக்கூடாது. ஏதோ உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னு சொன்ன சொந்த பந்தம் இருக்கலாம், பெண்ணை எடுக்கவோ கொடுக்கவோ இருக்கலாம். இப்படி இருந்தால் 4 பேர்த்துக்கு மத்தியில் கேவலப்படுத்தக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. அவனை ரொம்ப தலகுனிய வச்சு 4 பேர்த்துக்கு மத்தியில் கேவலப்படுத்து. அது ஒரு கணவன் மனைவியை கேவலப்படுத்துறதாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனை கேவலப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது மாமியா மருமகளை கேவலப்படுத்துறதாக இருந்தாலும் சரி, இது பூராமே தப்பு. இது பூராமே தப்பு. 4 பேர்த்துக்கு மத்தியில் எதையெல்லாம் பேசக்கூடாதோ, எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லி மருமகளை ரொம்ப கேவலமாக பேசுறது, ரொம்ப கேவலப்படுத்துறது, நொந்து போயிடுறது, அப்படி நோக வச்சிருது, நோகடிச்சிருது. இந்த மாதிரி ஒரு ஆளை கேவலப்படுத்தாதீங்க, ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. இது சில மாமியார்களுக்கு ரொம்ப இஷ்டம். என்ன, மருமகளை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவளை திட்டிக்கிட்டே இருக்கணும், அவளை கருவறுத்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்து வீட்டிலையும் தன்னுடைய மகன்கிட்டையும் எல்லாத்துலேயும் அவளை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் மூஞ்சியை பாரு, முகரை பாரு, சாப்பிட்றத பாரு, துணியை பாரு, இப்படி ஏதாவது தொட்டதுக்கெல்லாம் சொல்லி சொல்லி கேவலப்படுத்தி அவளை ரொம்ப கீழ்த்தரமாக ஆக்குறது சில மாமியார்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொரியலை திங்கிற மாதிரி, மிட்டாய் திங்கிற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ரொம்ப தப்பு இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், யாரையும் நீங்கள் கேவலப்படுத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சொந்த மனைவியாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியை அடுத்தவர்களுக்கு மத்தியில் கேவலமாக பேசாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா? தன்னுடைய சொந்த மனைவியாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு மத்தியில் கேவலமாக பேசி அவளை கேவலப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, பீஷணிப்படுத்துறது, பின்ன ராத்திரி 2 பேரும் படுத்துக்கிறது. என்ன ஒரு வாழ்க்கை இது? இது அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். பகலில் நீங்கள் மனைவியை கேவலப்படுத்துவதும், இரவில் 2 பேரும் சேர்ந்து கொள்வதும், இது என்ன மனித வாழ்க்கை? அப்படியே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்களா இல்லையா? அதனால யாரையும் நீங்கள் கேவலப்படுத்தக்கூடாது, அவமானத்தைப்படுத்தக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பின்ன வலா யகுதுல்ஹு, அவனுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். ஏதாவது எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தோம், பார்க்குறதெல்லாம் சாயாக காசு கொடுக்கறது, வெத்தலை வாக்கு வாங்க காசு கொடுக்கறது, நாஷ்டாக காசு கொடுக்கறது, அரிசி வாங்க காசு கொடுக்கறது, ரேஷன் வாங்க காசு, இப்படியெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம், இந்த சின்ன மனஸ்தாபத்தில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். எல்லாத்தையும், அதாவது ஒரு சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்கறது இல்லை, செலவுக்கு காசு கொடுக்கறது இல்லை, வெத்தலை பாக்கு வாங்க கூட காசு கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி எல்லா உதவிகளையும் நிறுத்திட்டோம். இன்னொரு விஷயம் புரியுங்களா உங்களுக்கு? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பெருசாக்கி ஊதி 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 அதை பெருசாக்கி குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்திடுது. உதாரணமாக, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், பொண்ணு பார்க்க போகிறது அண்ணனையோ தம்பியோ கூப்பிடலைன்னு சொன்னால், என்ன கூப்பிடாம அவன் போயிட்டான்ல, என்ன கூப்பிடலையே, அவன் மகனுக்கு அவன் தான் பொண்ணு பார்க்க போனான், என்ன கூப்பிடலையே, நான் ஒரு சொந்த அண்ணன் சொந்த தம்பி, என்ன கூப்பிடலையே தொடங்குச்சு. சரி, அது முடிஞ்சதுக்கு பின்னால் அடுத்தது பார்க்க வர்றாங்க, பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளையை பார்க்க வர்றாங்க. இப்படி வர்றது அந்த அப்பவும் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்க்க வர்றவங்க எல்லாம் நான் அண்ணனாக்கும் நான் தம்பியாக்கும் பெருமையாக பேசி அந்த இடத்துல கூப்பிடலைன்னு வைங்க, குடும்பம் சின்ன பின்னப்பட்டது, வைராக்கியமாச்சு. பின்ன அதுக்கு பின்னால் பூ வைக்க வர்றது குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கணும். இல்லை அந்த இடத்துல மறக்கவோ இல்லை கூப்பிட வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பெருசாக ஆடம்பரமாக செய்ய வேண்டாம், சுருக்கமாக நடத்தலாம்னு சொல்லி நடத்துனீங்கன்னு வைங்க, பூ வைக்க வர்றது அவன் என்னை கூப்பிடலாம், நான் இன்னி பார்த்துக்கிறேன், வாசி கூடுச்சு, வைராக்கியம் கூடுச்சு. அதுக்கு பின்னால் ஒரு நிச்சயதார்த்தத்தில் எல்லாத்தையும் கூப்பிடணும். நிச்சயதார்த்தம் என்பது இன்னைக்கு கல்யாணம் மாதிரி. கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே செலவு நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம செலவாக்குறோம். எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கணும்.
எல்லாத்தையும் கூப்பிட்டா தான் அது நிச்சயதார்த்தமாக ஆகும். யாரையும் விடக்கூடாது. சொந்தம் பந்தம் நண்பர்கள், கொடுத்த இடம் வாங்கின இடம், தெருவில் இருக்கக்கூடிய வீதியில் இருக்க ஊரில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் நடத்துகிறோம். சப்போஸ் அதுக்கு கூப்பிடலேன்னு வைங்க, வாசி கூடுச்சு, வைராக்கியம் கூடுச்சு. இனி அடுத்ததோ மயிலாஞ்சி, கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய மயிலாஞ்சி. இந்த மயிலாஞ்சிக்கும் எல்லாத்தையும் நாளைக்கு கல்யாணம், ராத்திரிக்கு மயிலாஞ்சி இருக்கு, மறக்காமல் வாங்க. இதை சொல்லணும். மயிலாஞ்சிக்கு ஒருத்தன் மறந்துட்டான், இல்லை கூப்பிடலை, இல்லை சுருக்கமாக முடிக்கலான்னு சொல்லிப்பட்டு நினச்சான்னு வைங்க, வாசியாச்சு. நேற்று மயிலாஞ்சி கூப்பிடல, நாளைக்கு கல்யாணத்தில் நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். மயிலாஞ்சி எனக்கு கூப்பிடல, நான் போக மாட்டேன், நானும் போக மாட்டேன், வீட்டுக்காரர் யாரும் போக மாட்டோம் என்பதாக ஸ்டாப். இப்போ என்னாச்சு, கல்யாணத்துக்கு போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்கி ஊதி 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 வீர்த்து வீர்த்து குடும்பமே இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு போகிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூருக்கு போனோம், தாலி கட்டுறதுக்கு கோயம்புத்தூர் போனோம். குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும்தான் கூப்பிட்டுருக்குறோம். பஸ்ஸு வந்து நின்னாச்சு, எல்லாரும் ஏறியாச்சு. ஒரு ஆள் ஒன்று ரெண்டு ஆளுக்கு வரல. சரி, அவங்க வந்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் நீ வெயிட் பண்ணால் சரியாதுன்னு பஸ்ஸு போயிருச்சுன்னு சொன்னால் இந்த விட்டுட்டு போன ஆளுங்க என்ன செய்யணும்? பஸ்ஸு போயிருச்சே, நம்ம என்ன செய்யலாம்? நம்ம விடக்கூடாது, நம்மளுடைய வீட்டு கல்யாணம் மாதிரி இதை நடத்தணும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரு பிடிச்சிட்டாவது போனோம். அது குடும்ப பாசம். மாறாக என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, வரட்டும், நான் ரெண்டில் ஒன்று பார்த்துக்கிறேன். குடும்பம் சின்ன பின்னப்பட்டு இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதை பெருசு பண்ணி குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்தக்கூடியதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலும் நடக்குது. ஒரு சாதாரண ஒரு மாப்பிள்ளைக்கு போடக்கூடிய மாலையை மச்சான் தான் போடணும் என்பதாக சொல்லி ஒரு சட்டத்தை உண்டு பண்ணி இனி அந்த மாலையை போடுறதுக்கு அந்த பாலா போன மச்சான் அந்த நேரத்தில் வரலன்னு சொன்னால் குடும்ப தாறுமாறாச்சு. உண்டா இல்லையா? நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி பத்திரிகையை கொடுக்குறது, கல்யாண பத்திரிகையை கொடுக்குறது ரொம்ப மரியாதையாக எந்திரிச்சு நின்று என் மகளுக்கு இன்ன இடத்துல இந்த நேரத்தில் இன்னாருடைய மகன் இன்னாருக்கு எல்லா விஷயத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்லி பத்திரிகையை கொடுக்கணும். இனி அதவா அந்த பத்திரிகையை கொடுக்குறது எந்திரிச்சு நின்று கொடுக்கல, இல்லை கொடுத்து போட்டு விவரம் சொல்லலைன்னு சொன்னால் அவன் பத்திரிகை இதுக்கு தந்தோடு பேசாமல் போயிட்டான், ஒன்றுமே பேசலை. அதுதான் எல்லாம் இருக்குது அந்த பத்திரிக்கையில். பாரக்கல்லாஹுலக்குமாங்கிறத தொட்டு பிஸ்மில்லா தொட்டு எல்லாமே அதில் போட்டிருக்கா இல்லையா? அதை படித்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே. இதை வந்து பெருசாக்கி எங்கிட்ட ஒன்றுமே பேசலை, பத்திரிக்கை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன் என்பதாக சொல்லி அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், குடும்ப பின்னிப்பு, குடும்பத்தில் சண்டைகள் வர்றது பூரா எதனாலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசி தீர்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பெருசு பண்ணி அதை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சு குடும்பத்துக்குள்ள விரோதம், அண்ணன் தம்பிக்குள்ள விரோதம், அக்கா தங்கச்சிக்குள்ள விரோதம், மாம மச்சாக்குள்ள விரோதம், குடும்பம் சின்ன பின்னப்பட்டு போச்சு. பின் அங்கே எங்கே ஹுக்கூக்குல் இபாத் இருக்குது? ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய, ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பூராமே எடுபட்டு போயிருச்சே. இன்னைக்கு எந்த குடும்பத்திலையுமே கிடையாது. எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது. அதனால கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய மனசை கொஞ்சம் விஷாலமாக வைங்க. இந்த குறுகிய மனசு இருக்கா இல்லையா, அது இருக்கிறதுனால தான் நம்ம பறந்து சிந்திக்கிறதில்ல, பறந்து விரிந்து சிந்திக்கிறதில்ல. எல்லாம் நம்ம குடும்பாதி தானே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாமே, எல்லாரும் சேர்ந்து இருக்கலாமே, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாமே, ஒரே வீட்டில் இருக்கலாமே, நம்ம எதுக்கு மூஞ்சியை கண்டு நம்ம இதாக்கணும், நம்ம ஏன் நம்ம பகைச்சிக்கணும் எங்கக்கூடிய அந்த பெருந்தன்மை இல்லாதனால குடும்பத்துக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு குடும்பம் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி நண்பர்களாகி விடுங்கள், சகோதரர்களாகி விடுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி சகோதரர்களாகி விடுங்கள், ஒரே குடும்பமாக நீங்கள் ஆகி விடுங்கள் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் அதையெல்லாம் நம்ம உடனே என்ன செய்த ரமலான் மாதத்தில் வாடாமோனா என்னடா வந்து ரொம்ப நாள் ஆச்சே கூப்பிடுங்க. இல்லை மகன் அவன் வீட்டுக்கு நீங்கள் போனோமா போங்க, மனசை கழுகிருங்க, மனசை சுத்தப்படுத்திடுங்க, மனசை சுத்தப்படுத்துங்க. நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹுத்தாலா மஹ்ஷர் மைதானத்தில் கேட்பான். கேட்குறது கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதனால் நாம் எல்லோர்களுமே ஒருதாய் மக்கள் என்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு, அது காஃபிராக இருக்கட்டும், முஷ்ரிக்காக இருக்கட்டும், மோமினாக இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் நல்ல முறையில் பழகக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹ்வை பயந்து எல்லோரும் அல்லாஹுடைய இபாதத்து செய்யக்கூடிய நல்லோர்களாக நன்மக்களாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.